ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. 2 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 10 பல் பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. 1/2 கிலோ மீனை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, பச்சை மிளகா, வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக நல்லா வதங்கணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகாத, கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு அப்படியே போடுறத விட இடித்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மணமாக. எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ போட்டுக்கலாம். வெங்காய பேஸ்ட் வந்து வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி வரும் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி அது ஒரு கெட்டியாக ஆகிற அளவுக்கு நம்ம கலரிக்கிட்டால் போதும். இப்போ தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட்டும் அதே மாதிரி கொஞ்சம் வதங்கணும். தக்காளி சீக்கிரமாக வதக்கணுன்னா கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டோன்னா நல்லா வதங்கிடும் தக்காளி. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ். எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் லைட்டாக மேலே வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஆனால் திருப்பி நம்ம கிளறிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் கலரி கொடுக்கணும். ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அடி பிடிக்க விடக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வீட்டு மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுற புளியோட காரத்தை அடிக்கிறதுக்காக தான் அந்த தனி மிளகாத்தூள் போடுறோம். அது சும்மா 1 ஸ்பூன் போட்டால் போதும். வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் திக்னஸ்க்காக அது நம்ம ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஒரு சின்ன கொய்யாக்காய் சைஸுக்கு புளியோட அளவு நான் எடுத்து இப்போ கரைச்சி ஊற்றிருக்கேன். நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. குழம்புல அந்த கட்டியாக எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் கொதி வரும். இப்போ திறந்து பார்க்கலாம். அங்கே பாருங்கள் லைட்டாக கொதிச்சிருக்கு. உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டு கொதிக்க விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப திக்காக நான் கரைச்சிருக்கேன் புளி. நீங்கள் கரைக்கும் போதே தண்ணியாக கரைச்சிங்கன்னா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அப்படி நீங்கள் திக்காக கரைச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்னோடது வந்து கொஞ்சம் நான் திக்காக கரைச்சிருக்கேன். அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிட்டு எனக்கு கம்மியாக இருக்குது, நான் உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு.
லைட்டாக எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு நம்மளுக்கு இப்போ. ஆனால் குழம்பு இன்னும் திக்காகலை. இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் இருந்ததுன்னா இன்னும் திக்காகணும்னு அர்த்தம். கொஞ்சம் கரண்டியில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நம்ம மீன் போடுற ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இன்னும் கரண்டியில் ஒட்டல. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. எண்ணெயும் கொஞ்சம் நல்லாவே பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம மீனையும் போட்டுடலாம். குழம்பு திக்காகுது. எல்லா மீனையும் இப்போ ஒன்று ஒன்றா போடலாம் பொறுமையாக பக்கத்தில். மேலே போட்டுற வேண்டாம். மீன் போட்டு ரொம்ப நேரமும் கொதிக்கக்கூடாது. குழம்பு முள்ளெல்லாம் குழம்புல இறங்கிடும். சிம்லேயே வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இல்லை ஒரு 3 மினிட்ஸ் இருந்தாலே போதும். மீன் வெந்துடும். கொஞ்சம் மூடி போடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. மீன் வெந்துருச்சான்னு பார்த்தா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். லைட்டாக வெடிச்சிருக்கும் மீன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி இறக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.